லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. மாமாவும் போன் எடுக்கல திவ்யா. ராதிகாவோட வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ரஜினி வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அக்காவும் எத்தனை நாளைக்கு தான் தாங்குவா? பாவம் தானே. பாவம் தான். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவதான் இந்த குடும்பத்தை தாங்குறா. ஆனா அவ இப்படி பண்ணிட்டாளேன்னு தான் வருத்தமா இருக்கு. யாரு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ போயிட்டா. அவ ஜெயிலுக்கு போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? ராதிகாவை ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கம்மா. இனிமே கோர்ட்ல திங்கக்கிழமை தான் போய் பார்க்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் தெரியுமா? ஒண்ணுமே வேலைக்காகல. அம்மா, சங்கரி, அவளை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஏமா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. நீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. டேய், மனசாட்சிய பத்தி நீ எல்லாம் பேசாத. அம்மாடி மகாராணி, நீயே சொல்லு. ராதிகா கோபக்காரி, பிடிவாதக்காரி தான். நேருக்கு நேரா எதிர்த்து பேசுவாதான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பொய் சொன்னது கிடையாது. அரவிந்த் அவளுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக இதோ இங்க நிக்கிறார மனசாட்சியை பத்தி பேசுறவரு. இவரு கூட சேர்ந்துக்கிட்டு ஊர்பட்ட பொய்ய சொல்லி நீங்க ஆரம்பிச்சு வச்சது தானே. அது இப்ப ராதிகா சொன்ன பொய்யில வந்து நிக்குது. பேச வந்துட்டான். இவ இப்படி மனசுல வஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யறான்னு ராதிகா அடிக்கடி சொல்லுவா. நம்பாம அப்பெல்லாம் நான் ராதிகாவை தான் திட்டிருக்கேன். இப்பதான் கண் கூட நானே பாக்குறேன். அம்மா, வஞ்சமா? நானா? அதுவும் ராதிகா மேலையா? எப்படிமா உன்னால இப்படிலாம் பேச முடியுது? என்னம்மா நான் அப்படி வஞ்ச வச்சு செஞ்சுட்டேன்? ரஜினி, அவங்க ஏதோ வருத்தத்துல பேசுறாங்க. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. இல்ல பத்மாமா, எனக்கு தெரியணும். நான் அப்படி என்ன வஞ்ச வச்சு ராதிகாவை பழி வாங்கிட்டேன்னு சொல்றாங்க இவங்க. சரி ரஜினி, அவ லாக்அப்ல இருக்கான்னு தெரிஞ்சும் நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? அவளை ஸ்டேஷனுக்கு போகாதன்னு சொன்னேனே, அவ அதை கேட்கலையே. அது உங்க யாருக்கும் தப்பா தெரியலையா? ஆமா, எதுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க? மாப்பிள்ளை இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு முதல்ல தெரியும்ல. கம்ப்ளைண்ட் வந்தா வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. நான் கோவமா பேசுறேங்கிறது மட்டும்தான் இவங்களுக்குலாம் தெரியுது. ஆனா இவங்க நல்லதுக்காக தான் செய்யறேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சங்கரி, என்னடி நல்லது செஞ்சா? என்ன நல்லது செஞ்சா? இவ ஜெயிலுக்கு போனப்போ யாரும் போக கூடாதுன்னு ராதிகா கோவத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இவ வர முடியாதுன்னு சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. இதுதான் இவ செஞ்ச நல்லதா? அம்மா, ஆமா, அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிதான் நடந்திருக்கு. தோ எல்லாம் இவனாலதான். கரெக்டா சமயம் பார்த்து ஞாபகப்படுத்தி அவன் மனசை கெடுத்துட்டான். அப்போ ராதிகா சொல்லிதான் நீங்க யாருமே என்ன பார்க்க வராம இருந்தீங்களா? அதுவே இப்ப நீங்க சொல்லிதாமா எனக்கு தெரியும். சரி பார்த்திபா, நீ ஏன் ஸ்டேஷனுக்கு வரல?
அண்ணா வக்கீல ஸ்டேஷன் போக விட்டுட்டு நானும் ரஜினி அரவிந்த போய் பார்த்து பேசி கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு கூட்டிட்டு வந்தோம். நீங்க தான் பாத்தீங்கல்ல. அரவிந்த் கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சி கூட்டிட்டு வந்தோன்னு சொல்லு பார்த்திபா. அப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ஏமா எல்லாம் சரியா பண்ற மாதிரி பண்ணி லேட் ஆக்கி ராதிகா உள்ளதுக்கு போட்டீங்கல்ல. நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல. இந்த பேச்சை விடுங்க, அடுத்து நடக்கிறது என்னன்னு பாப்போம். ஏதாச்சும் செஞ்சு என் பொண்ணை காப்பாதுங்க தம்பி. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். வேற யார்கிட்டயும் நான் பேச தயாரா இல்ல. அம்மா, நானே வக்கீல் கிட்ட பேசுறேன். போதும் நீங்க செஞ்சதெல்லாம். நாங்களே நல்ல வக்கீல பார்த்து அவளை வெளியில கொண்டு வந்துக்கிறோம். அம்மா, அம்மா, குடும்பத்தோட கொண்டு வந்து இப்படி கோர்ட்ல நிறுத்திட்டாளே. சுமார் ரஞ்சிதம், அவ சொன்ன பொய்ய நீயும் கூட சேர்ந்து மறைச்சிருக்க. அதனாலதான் இதெல்லாம். நீங்க வீட்டை விட்டு ஓடி போனதுனாலதான் எல்லாம். அதை நீங்க மறந்துடாதீங்க. அம்மா அமைதியா இருங்க, ஏதாச்சும் சொல்ல போறாங்க. சரி, டாக்டர் மிரட்டி கர்ப்பமா இருக்கிறதா சொல்ல சொல்லி புருஷனை ஏமாத்தின வழக்கு இல்லையா? எஸ் மை லார்ட். என் கிளைண்ட் மிஸ்டர் அரவிந்த் தான் ஏமாத்திருக்காங்க. அவர் எப்படிலாம் ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணாருன்னு முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க பேசலாம். தப்பு பண்ணது அவங்கதான். அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. ஏன் மேலதானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் கிட்ட கேளுங்க. கேஸை எப்படி நடத்தணும், யார்கிட்ட எப்ப என்ன கேட்கணும்னு கோர்ட்டுக்கு நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், இந்த வழக்குல குற்றவாளியா சொல்லப்பட்ட ராதிகா, அவங்க அக்கா ரஜினி, ரஜினியோட கணவர் பார்த்திபன், இவங்க 2 பேர் மேலே இருக்கிற கோவத்தை தீர்த்துக்க என் கிளைண்ட்டை ஏமாத்திருக்காங்க. அவங்க 3 பேரும் தான் என்ன ஏமாத்துனாங்க. ஏமா சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு நேரம் கொடுக்கும் போது பேசுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க ஏமாத்தினாங்கன்னா நீங்க தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இப்ப அவங்க தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், உங்க கிளையண்ட்டுக்கு சொல்லுங்க, இதுக்கு மேல கேஸ் நடத்த விடாம டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுக்கு தனியா 6 மாசம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஐயோ, சாரி மை லார்ட். அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. மை லார்ட், என் கிளைண்டோட மொபைலை அவருக்கு தெரியாம பயன்படுத்தி ரஜினி பார்த்திபனை பிரிக்க பார்த்திருக்காங்க. அதுல மாட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதும் கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய் சொல்லி டாக்டரை மிரட்டி அவங்கள உடந்தையா செயல்பட வச்சிருக்காங்க. இதனால என்னுடைய கிளைண்ட் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. டாக்டரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? அவங்க ஏன் வரல? அவங்க வந்திருந்தாங்க யுவர் ஆனர். திடீர்னு ஒரு டெலிவரி எமர்ஜென்சி கேஸ்னு போயிருக்காங்க.
என்னம்மா உங்க மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப பேசுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை ஏமாத்தி இருந்தா நீங்க கேஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கு தனி வக்கீல் போட்டு நடத்தலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா இல்லையா? என்னடி இது? சொல்லுங்க. டாக்டரை மிரட்டினீங்களா? உங்க கணவர் கிட்ட கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொன்னீங்களா? அப்ப குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறதா தான் நான் எடுத்துப்பேன். இந்த வழக்கின் தீர்ப்பை உணவு இடைவேளைக்கு பிறகு ஒத்தி வைக்கிறேன். The court is adjourned. ஓகே மை லார்ட். இப்படி அவளை பேச விடாம வாய் அடிச்சிட்டாங்களே. அவ என்ன சொல்றான்னு கேட்க விடாம இப்படி அடம் பிடிச்சா என்னதான் பண்ணுவா அவ? என்னம்மா பேசுற நீ? அவ தப்பு செஞ்சாளா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளால பதில் சொல்ல முடியலல்ல. அது உனக்கு பெருசா தெரியலையா? ரஜினி, நீ சும்மா இருக்கா? என்னையும் பார்த்திபனையும் பிரிக்க என்ன செஞ்சா அவ? என்னமா செஞ்சா? உனக்கு தெரியும்ல, சொல்லு. இப்ப என்ன உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைச்சது உங்களுக்கு பெருசா போச்சா? ரஜினி, நீயும் நானும் சண்டை போட்டதை வீடியோ எடுத்து அரவிந்த் மொபைல்ல இருந்து ஜட்ஜுக்கு அனுப்புனது ராதிகா தான். ஆனா அவ இதை தனியா செய்யல. ஒரு ஆளு சப்போர்ட் பண்ணி செஞ்சிருக்கா. நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவாங்க. எதுக்கு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க அவ இவ்ளோ கஷ்டப்படணும்? எப்படினாலும் கோர்ட்டு கொடுத்த டைம் வரைக்கும் தான் நாங்க ஒன்னா இருக்க போறோம். இதை யோசிச்சிருந்தா அவளுக்கு இந்த அசிங்கம்லாம் தேவைப்பட்டிருக்குமா? அததான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யார் கேக்குறாங்க? அண்ணா, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா குடும்பத்தோட தலைமை அப்படி இருந்துச்சு. இப்பதான் தடி எடுத்தவள தண்டல்காரன் ஆயிட்டானே. அவளுக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிருக்கலாமே. 2 அறை கொடுத்தா கூட சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பேன். ரஜினி ஏமாத்தினதான் நினைச்சு அவளே ஏமாந்து போய் நிக்கிறா. டேய், இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நீதானடா. பேச வந்துட்டா பெருசா. ராதிகாக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டேனா? அவளுக்கு அரவிந்த பிடிச்சிருந்தது. அரவிந்தும் அவளை மனசார ஏத்துக்கிட்டான். என்ன குறை வச்சான் அவளுக்கு? அவன்கிட்ட போய் இப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தி எங்க 2 பேரையும் பிரிக்கணுமா? சார் வாங்க சார். நமக்கு சாதகமா நடக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா வக்கீல் சார்? வாய்ப்பா? உங்க பொண்ணு பேசின பேச்ச கேட்டீங்கல்ல? கோர்ட்ல இருக்கிற நினைப்பு கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன தெரியும்? மனசுல உள்ள ஆதங்கத்துல அப்படி பேசிட்டா சார். மா, இப்படியே சப்போர்ட் பண்ணி தான் அவ இப்ப ஜெயிலுக்கே போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏமா, தனக்கா தெரிய வேணாம். ஜட்ஜி அத்தனை நடவு சொல்றாங்க. மீறி மீறி பேசிக்கிட்டே இருந்தா அவங்களால நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. சார், அவளுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவளை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்க சார். இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜட்ஜி கேட்டப்ப பதில் சொல்லாம குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி அமைதியா நிக்கிறாங்க. சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை தான் கடவுள் மாதிரி நாங்க எல்லாரும் நம்பி இருக்கோம். ஏதாவது பண்ணுங்க சார். சார், வேற வழி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எதுவா இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம். வழி இருக்கு. சொல்லுங்க சார். கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்குறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அது நடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. ஏன் நடக்காது? எல்லாம் நடக்கும். சங்கரி, அவகிட்ட சொல்லு. இவ சொன்னாதான் மாப்பிள்ள சரின்னு சொல்லி தலையாட்டி என்ன வேணாலும் செய்வாரு. இவங்க 3 பேரும் கூட்டாளிங்க தானே. இவ அவர் ஆளு தானே.
மா இங்க பாருமா மகாராணி, இங்க டென்ஷன் ஆகி ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒழுங்கா அரவிந்த் கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் ஆக முடியுமான்னு பாரு. நாங்க ஏற்கனவே பேசி முடியாதுன்னு தான் சொன்னாரு. அப்பவும் ரஜினி தான் பேசினாங்க. விடு பார்த்திபா, நான் மறுபடியும் போய் அரவிந்த் கிட்ட பேசுறேன். ஆனா ஏன் ஆள் கிட்ட இல்ல, ராதிகா புருஷன் கிட்ட. என்னம்மா, அரவிந்த் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்வாரா? தெரியல, அவர் சொல்லுவாருன்னு தான் தோணுது. ஆனா இந்த ராதிகா தான் திறந்து வாழான்னு தெரியலையே. கடவுளே, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருப்பா. என்னம்மா? மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேம்மா. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்றதை கேட்கதான் நீங்க தயாராவே இல்லையே. உட்காருங்க. இங்க பாருங்கம்மா, இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். உங்க மேல உள்ள குற்றச்சாட்டை மறுக்கிறீங்கன்னா காரணத்தோட சொல்லுங்க. இந்த கோர்ட் அதை நிச்சயமா கேட்கும். எப்படி இவ சொல்லுவா? என்ன காரணம் சொல்லுவான்னு தெரியலையே. எல்லாத்தையும் இவ தானே செஞ்சிருக்கா. இவளால நானும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி ஆயிட்டேனே. அம்மா, அமைதியா இருங்கம்மா. அப்போ அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான் இல்லையா? ஆமா, நான் தான் செஞ்சேன். மேடம், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க விரும்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இது கோர்ட்டா இல்ல உங்க வீடா? சாரி மேடம். என்ன சாரி? அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மன்னிக்கிறது தானே நல்லது. அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை நிச்சயம்னு சட்டமே சொல்லுது. இங்க மன்னிப்புக்கெல்லாம் இடமே இல்லை. இங்க வந்ததால தான் அவ தப்பை ஒத்துக்கிட்டா. அவ பண்ண தப்புக்கு என் வாழ்க்கையில இருந்தே அவளை விலக்கி வச்சு தண்டனை கொடுத்துருக்கேன். கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சா தண்டனை உண்டு தெரியுமா? அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா கேஸை வாபஸ் வாங்கத்தான் நான் விரும்புறேன். சரி, நீங்க வாபஸ் வாங்கிடுறீங்க. அந்த டாக்டர்
அவங்க எனக்கு உதவி பண்ண தான் கேஸ் கொடுத்தாங்க. முதல்ல அவங்கள உள்ள தள்ளணும். இங்க பாருங்க ராதிகா, ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அதை சரி பண்ண வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்ப நானும் செய்வேன் முடிவெடுக்கிறது நல்ல தீர்வாகாது. புரியுதா? இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிடுகிறேன். The court is adjourned.